ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ட்ஃபில் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 மாதிரி வினாவிடை. ஓகேவா, தினகரன் பேப்பரில் வந்தால் தான் இதில் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரு வீடியோ தான் போட்டிருப்போம். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இனி வந்து கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் கட்டமைப்பு வேலையின்மையின் முதன்மை காரணம். ஓகேங்களா, என்ன கேள்வினா இந்தியாவில் கட்டமைப்பு வேலையின்மையின் முதன்மை காரணம். 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. வேலை வாய்ப்பில் பருவகால மாறுபாடுகள். ஆப்ஷன் பி வந்து திறன்கள் மற்றும் வேலை தேவைகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு. ஆப்ஷன் சி வந்து குறுகிய கால பொருளாதார ஏற்றத்தாழ் இலக்கங்கள். டி வந்து பொருளாதாரத்தில் சுழற்சியான போக்குகள். இதுக்கு இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க, பொருளாதாரத்தில் சுழற்சியான போக்குகள். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ரோஸ்கர் புரோத்சாகன் யோஜனா PMRBY ஒய் இலக்காக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வாங்க படிக்கலாம். என்னது அதோடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமைப்பு ரீதியான அல்லது முறையான துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்க ஊக்கத்தொகையை வழங்குதல், இளைஞர்களிடையே சுய தொழிலை ஊக்குவித்தல், புதிய வேலைகளை உருவாக்க முதலாளிகளை ஊக்குவித்தல், முதலாளிகளின் EBF மற்றும் ESI பங்களிப்புகளின் சுமையை குறைத்தல். இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 மற்றும் 4. இது 4மே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கூற்று காரணம். இருக்கிறதுலே நமக்கு வந்து டஃப்பாக இருக்குது வந்து கூற்று காரணம் தான். ஏன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து 4மே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கூற்று வந்து சரியான விளக்கம் இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். இந்த கூற்று காரணங்களை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஆண்களை விட பெண்களிடையே வேலையின்மை விகிதம் பெரும்பாலும் அதிகமாக உள்ளது. அதுக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா, சமூக மற்றும் கலாச்சார காரணிகள் பெண்களின் பங்கேற்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து A மற்றும் R, அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சுழல் வேலையின்மைக்கு காரணமாக இருப்பது. ஓகேங்களா, சுழல் வேலையின்மைக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து தானியாங்கி மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள், பொருளாதார மந்தநிலை மற்றும் சரிவு, குறிப்பிட்ட சில தொழில்களின் பருவகால ஏற்ற இலக்கங்கள். டி வந்து போதிய வேலைவாய்ப்பு கொள்கைகள் இல்லாமல் இருப்பது. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர், பொருளாதார மந்தநிலை சற்று சரிவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 5th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, திறன் இந்தியா இயக்கம் முதன்மையாக கவனம் செலுத்துவது. ஓகேங்களா, இதுலேயும் வந்து என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து வேலை இல்லாதவர்களுக்கு நிதி உதவி வழங்குதல். ஆப்ஷன் பி வந்து இளைஞர்களிடையே தொழில்திறனை மேம்படுத்தல். ஆப்ஷன் சி வந்து உயர்கல்வியை ஊக்குவித்தல். ஆப்ஷன் டி வந்து பகுதி நேர வேலைகள் கிடைப்பதை அதிகரித்தல். ஓகேங்களா, திறன் இந்தியா இயக்கம் முதன்மையான கவனம் செலுத்துவது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களிடையே தொழில் திறன்களை மேம்படுத்தல். ஓகேங்களா, அடுத்து வந்து 6வது கொஸ்டின், இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்வதில் கீழ்கண்டவற்றுள் எது சவாலாக உள்ளது. ஓகேங்களா, ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. எது அப்படிங்கிறத பார்க்கலாம். எது வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து நிவர்த்தி செய்வதில் எது வந்து சவாலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி, உயர்கல்வி அறிவின்மை மற்றும் குறைந்த திறன்கள் நிலைகள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, முறையான துறையில் போதுமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படாமல் இருப்பது. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் இல்லாமை. இது வந்து ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இந்த 4மே வந்து சவால்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பருவகால வேலையில்லா திண்டாட்டம் பொதுவாக காணப்படுவது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விவசாயத்துறை தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா பின்வருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குதல், நகர்ப்புற வேலை சந்தைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்குதல், கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பு ஊக்குவித்தல். இது வந்து எதுக்காக வந்து எந்த வடிவமைப்பில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குதல் தான்.
அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, பின்வரும் காரணிகளில் எது உராய்வு வேலையின்மைக்கு காரணமாகிறது? பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துலாம். வேலை மாற்றும் அல்லது முதல் வேலையை தேடும் நபர்கள், மனிதனின் பணியை மாற்றியமைக்கும் எந்திரங்கள், பருவகால வேலை முறைகள், பொருளாதார வீழ்ச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றும் அல்லது முதல் வேலையை தேடும் நபர்கள், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படிங்கிறது வந்து NULM அப்படிங்கிறத வந்து ஷார்ட் ஃபார்மாக குறிப்போம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த நோக்கமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நகர்ப்புற ஏழை குடும்பங்களின் வறுமை மற்றும் பாதிப்பை குறைத்தல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதகமான சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறமையான கூலி வேலைவாய்ப்புகளை அணுகுவதற்கு உதவுதல், தெருவோர வியாபாரிகளுக்கு பொருத்தமான இடங்களை அணுகுவதற்கு வசதி செய்தல், நகர்ப்புற ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்குதல். இது வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 4 சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 3, 4 என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நகர்ப்புற ஏழை குடும்பங்களின் வறுமை மற்றும் பாதிப்பை குறித்தல். இது வந்து சரி. 1, 3, 4 தான் சொல்லியிருக்காங்க. 4, 3 என்ன பார்த்தீங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்கு பொருத்தமான இடங்களை அணுகுவதற்கு வசதி செய்தல். 4 வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்குதல். ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 4 விஷயம் கொடுத்துருக்காங்க, எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைத்து வாரிய அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்தின் உற்பத்தி திறன் அடிப்படையில் வருவாய் வசூல். இது வந்து ரைத்து வாரி முறைக்கு சரியான விளக்கம் தான். ஜமீன்தாரி அமைப்பு பார்த்திங்கன்னா இடைத்தரகர்களை உள்ளடக்கிய நில உடைமை முறை. ஜமீன்தாரி முறை அப்படின்னா இடைத்தரகர் இருப்பாங்க, உள்ளடக்கிய நில உடைமை முறை தான். மகள்வாரி அமைப்பு அப்படிங்கிறது தனிநபர் குத்தகைக்கார் சார்ந்த வருவாய் அமைப்பு. இப்போ இந்த மகள்வாரி அமைப்புக்கான விளக்கம் தான் தவறு. பூதான் இயக்கம் அப்படிங்கிறது வினோபாவி தலைமையிலான நில வாங்கும் இயக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 4 சரியானவை தான். மகள்வாரி அமைப்புங்கிறதா நமக்கு தவறு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நில உச்சவரம்பு சட்டங்கள். நில உச்சவரம்பு சட்டத்தை வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நில உரிமையாளர் இடைத்தரகர்களை ஒழித்தல், அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. குத்தகை சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா குத்தகைதாரர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் தான். பூதான் இயக்கம் வந்து தெரியும், தானாகவே முன் வந்து நிலம் தானம் கொடுக்கறதா பூதான் இயக்கம். ஜமீன்தாரி ஒழிப்பு வந்து பெரிய நில உடைமைகளை தடுத்தல். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 1947ஆம் ஆண்டில் நில உச்ச வரம்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு பின்வரும் எந்த நிலைகள் முக்கியமானவை? நில உரிமைகளின் அதிகபட்ச வரம்பை நிர்ணயிக்கணும், அதே மாதிரி உபரி நிலத்தை மறுபங்கீடு செய்தல், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, கூட்டுறவு விவசாயத்தை ஊக்கப்படுத்தல். இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 1, 2 மற்றும் 3 மட்டும்தான் நமக்கு வந்து எந்த நிலைகள் முக்கியமானவைன்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 தான் போதுமானது. பின் வருவனவற்றுள் நில குத்தகை சீர்திருத்தங்களின் விளைவுகள் யாவை? ஓகேங்களா, நில குத்தகை சீர்திருத்தம் கொண்டு வந்தனால அதோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குத்தகைக்காரர்களுக்கான தவணை பாதுகாப்பு, நியாயமான வாடகை நிர்ணயம், அதிக மகசூல் தரும் விதை வகைகளை அறிமுகப்படுத்தல், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிலத்தை சொந்தமாக்குவதற்கான உரிமைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது மட்டும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2 மற்றும் 4 சரி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். ரைத்து வாரி அமைப்புங்கிறது விவசாயிகள் நேரடியாக அரசாங்கத்துக்கு வருவாய் செலுத்தல் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா நம்ம ரைத்து வாரி முறைன்னு என்ன பார்த்தோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தின் உற்பத்தியின் அடிப்படையில் வருவாய் வசூல். ஓகேங்களா, இது வந்து ரைத்து வாரி முறை அப்படிங்கிறது ரைத்து வாரி அமைப்புங்க அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை, ஜமீன்தார்கள் நில வருவாய் வசூல், பூதான் இயக்கம் வந்து அரசு தலைமையிலான நில விநியோகம், மகள்வாரி அமைப்பு கிராமங்களின் குழுவிலிருந்து வருவாய் சேகரிப்பு. ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு எது தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இது தவறு அப்படிங்கிறது வந்து 1, 3 வந்து கொடுத்துருக்காங்க. பூதான் இயக்கம்னா வந்து இங்கே வந்து பார்த்துருப்போம். இந்த இதில் பூதான் இயக்கம் அப்படிங்கிறது தானாகவே முன் வந்து நிலம் தானம் கொடுக்கறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைத்து வாரி அமைப்பு அப்படிங்கிறது விவசாயிகள் நேரடியாக அரசாங்கத்திற்கு வருவாயை செலுத்துதல். ரைத்து வாரி முறை அப்படின்னா விவசாயிகள் வந்து நேரடியாக அரசாங்கத்திற்கு வருவாயை செலுத்தல். விவசாயிகள் தான் நேரடியாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவாங்க. ரைத்து வாரி முறைக்கும் சரியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 1 மற்றும் 3 தப்புன்னு கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பூதான் இயக்கத்தின் முதன்மையான நோக்கமாக இருந்தது வந்து தானாக நில மறுபங்கீடுகளை ஊக்குவித்தல். கூற்று வந்து நில உச்சவரம்பு சட்டங்கள் நில உரிமையின் சரிவை குறைப்பதில்
பங்கு வைத்தனர். அதுக்கு காரணம் வந்து இது சமத்துவம் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான நிலத்தை மறுபங்கீடு செய்வதை நோக்கமாக கொண்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். பின் வருவனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் இடைத்தரகர்களை அகற்றுவதையும் விவசாயிகளின் நேரடி உரிமையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது. ரைத்துவாரி முறையான தனிப்பட்ட விவசாயிகளின் அடிப்படையில் நில வருவாய் சேகரிப்பின் ஒரு வடிவமாகும். நில உச்சவரம்பு சட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட உடனே விவசாய உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. இதில் தவறான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரிதான், 3 மட்டும் தான் தவறு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தி திறனின் நில சீர்திருத்தங்களின் தாக்கத்தை முதன்மையாக கூறலாம். விவசாய உற்பத்தி திறனில் நில சீர்திருத்தங்களில் தாக்கத்தை முதன்மையாக கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமற்ற தொழிலாளர்களுக்கு நிலத்தை மறுபங்கீடு செய்தல், நில சீர்திருத்தங்களின் சமபங்கு மற்றும் பகிர்ந்தளிக்கும் நீதி முதன்மையான கவனம் செலுத்துவது, பணக்கார மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு இடையான இடைவெளியை குறைத்தல். பணக்கார மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு இடையான இடைவெளியை குறைத்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 13ஆம் தேதி உள்ள பேப்பர் தான். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.